ஹாரிஸ் கிச்சன். இன்னைக்கு ஹாரிஸ் கிச்சனில் நாம் பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்வீட் ஒன்று, ஒரு ஸ்நாக் ஒன்று. ஸ்வீட் என்னன்னு கேட்டால் சூஜி ஷீரா. இது மகாராஷ்டிரா, குஜராத் இந்த ஸ்டேட்ஸ்லலாம் ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்வீட்டு. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த ஸ்வீட்டை ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இந்த ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் ஹாரிஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ பேன் சூடாயிடுச்சு. இதில் நாம் எடுத்து வச்சிருக்கிற நெய்யை இதில் சேர்த்துக்கலாம். பாதாம் சேர்த்துடலாம். அடுத்தது முந்திரி நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நான் போட்ட அளவுலாம் கரெக்டா இருக்கும். நெய்யும் 3 டேபிள் ஸ்பூன் போட்டா சரியா இருக்கும். ஏன்னா ஸ்வீட்டுக்கு இதுக்கு வந்து கொஞ்சம் நெய் நல்லா நயமாவே இருக்கணும். முந்திரியும் பாதாமும் நல்லா பவுன் கலர்ல வறுத்தாச்சு. இப்போ இதுல நாம எடுத்து வச்சிருக்கிற ரவையை போட்டு வறுத்துக்கலாம். ரவை நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுக்கணும். இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். ரவைய அடிபிடிக்கிற மாதிரி வறுக்காதீங்க. நல்ல ப்ரௌன் கலர்ல நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். இப்போ நாம பக்கத்துல ஒரு ஸ்டவ்ல எவ்வளவு ரவை போட்டிருக்கோமோ, இப்போ 1 கப் ரவை எடுத்திருக்கோம். அதால 3 கப் தண்ணி வச்சு கொதிக்க விடணும். இப்போ ரவை நல்லா ப்ரௌன் கலரா நல்லா வறுபட்டு இதுல இப்போ கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். கோதுமாவும் ரவையும் சேர்ந்து கோதுமாவில் இருக்கிற பச்சை வாசனை போற வரைக்கும் இதோட இது சேர்த்து நல்லா வறுக்கலாம். இதுல ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய நம்ம அப்படியே இதுல கூட இடிச்சு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அதோட கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்து நல்லா பவுடரா வரணும்னா சின்ன மிக்சியில நல்லா ஓட்டிட்டு அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ நாம கொதிக்க வச்சிருக்கோம். அந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த தண்ணிய இதுல நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி விடணும். தண்ணி கொஞ்சம் பத்தல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுட்டு கலரிடலாம். இப்போ நல்லா ரவை வெந்து கெட்டி ஆயிடுச்சு.
இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 கப் சர்க்கரையை இதில் சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சு இது கொஞ்ச நேரம் வேணா ஒரு சிம்ல பண்ணி வச்சு மூடி வைக்கலாம். இதுல கொஞ்சம் நல்லா வேகணும். இது வெந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய சூஜி ஷீரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம போட்ட நெய் எல்லாம் சேர்ந்து சூப்பர் வாசனையா இருக்கு. இதுக்கு 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை போடும். அப்படி இல்ல சர்க்கரை எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட தேவைன்னா ஒரு 1/4 கப் கூட சேர்த்துக்கலாம். ஆனா 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை தான் கரெக்டா இருக்கும், திகட்டாம இருக்கும் சாப்பிட்டு. இதுல மேல இன்னும் கொஞ்சம் கடைசியில நெய் விட்டுக்கலாம். நான் இப்போ நான்ஸ்டிக் தவால செஞ்சிருக்கேன். நீங்க சாதாரண வானலியில கூட செய்யலாம். அப்போ நம்ம விட்ட நெய்க்கெல்லாம் இது கொஞ்சம் கூட ஒட்டாம நல்லா வரும். ஆனா கவனமா ஸ்டவ் மாத்திரம் மீடியம்ல இருந்து சிம்முக்கு மாத்திடுங்க. ஒரு 5 நிமிஷம் இத பேன்ல மூடி ஒரு 5 நிமிஷம் வச்சு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம். இப்ப இதை திறந்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, நம்ம போட்ட நெய் எல்லாத்தையும் வெளியில வந்துருச்சு. இந்த சைட்ல எல்லாம் சூப்பரா நம்மளுடைய சூஜி ஷீரா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஸ்வீட் ஐட்டம் செஞ்சு பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஈவினிங் ஸ்நாக்ஸ். இதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி மாவு இதை வச்சு ஒரு சூப்பரான ஒரு போண்டா தயார் பண்ணலாம். வாங்க அது எப்படி தயார் செய்யறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க ஹாரிஸ் கிச்சன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை அழுத்துங்க. அப்போதான் எங்களுடைய வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் நோட்டிபிகேஷன்ஸா ரெகுலரா உங்களுக்கு வரும். இப்போ இது இட்லி மாவு. இந்த 4 கப் மாவு எடுத்து வச்சிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்ச மாவா இருந்தாதான் இந்த போண்டா நல்லா இருக்கும். அதனால இந்த மாவுல இப்போ ரவை, இந்த கப்பால 1 கப் ரவை சேர்க்கிறேன். அப்புறம் இந்த கப்ல 1/2 கப் அரிசி மாவு சேர்க்கணும். ஏன்னா இது ரொம்ப தண்ணியா இருக்கும் இல்லையா, அது ரொம்ப இதுவா இருக்கு. நம்ம வெங்காயமும் சேர்க்க போறோம், அதனால ரொம்ப தண்ணி ஆயிடும். அதனால இந்த ரவையும் அரிசி மாவும் சேர்த்தா நல்லா போண்டா மாவு எடுத்து கிள்ளி போடுற பதத்துக்கு வரும். நல்லா கலந்துக்கணும். இப்படி நல்லா கலந்துட்டு இதுல ஒரு பெரிய வெங்காயம் இப்படி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். அப்புறம் 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லியும் கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கலாம். பெருங்காயம் 1/2 ஸ்பூன் பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணணும். இது நல்லா இப்படி கலக்கிட்டு
10 நிமிஷம் அப்படியே வச்சிருக்கணும். ஏன்னா இந்த ரவை அரிசி மாவுலாம் இதில் நல்லா ஊறி இந்த மாவு நல்லா கெட்டியாகும். மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் போண்டா ஹார்டாக இருக்கும். தண்ணியாக இருந்தால் நிறைய எண்ணெய் குடிக்கும். அதனால இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு கெட்டியானதுக்கப்புறம் நம்ம போண்டா செய்யலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இந்த மாவுலேருந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி எடுத்து இப்படி போடணும். சின்ன ஒரு முத்தவா போட்டோம், சின்ன போண்டாவா போட்டால் தெரியாது. பாருங்க, வெளியில கிறிஸ்பா மொறு